எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான 40 ஏக்கர் தென்னந்தோப்பில் தந்தை மகன்கள் 3 பேர் கடந்த 2 மாதங்களாக பணியாற்றி வந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் செந்தில். செந்தில், முழு விவரங்கள் என்ன? திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சிறப்பு எஸ்ஐ சண்முகவேல் கொல்லப்பட்ட வழக்கில் மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருப்பூர் உடுமலை அருகே உள்ள சிக்கனூர் கிராமத்தில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான 40 ஏக்கரில் தென்னந்தோப்பு உள்ளது. இந்த தோப்பில் திண்டுக்கல் வேடச்சந்தூரை சேர்ந்த தந்தை மூர்த்தி, அவருடைய மகன்கள் தங்கப்பாண்டி, மணிகண்டன் ஆகியோர் கடந்த 2 மாதங்களாக தோட்டத்தில் பணியாற்றி வந்துள்ளனர். இந்நிலையில் குடும்ப பிரச்சனை காரணமாக மூர்த்தி மற்றும் அவரது மகன் தங்கப்பாண்டி, மணிகண்டன் ஆகியோருக்கிடையே நேற்றிரவு தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறு முற்றியதில் தந்தை மூர்த்தியை மகன்கள் இருவரும் சேர்ந்து அரிவாளால் வெட்டியதாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மூர்த்தியின் அலறல் சப்தம் கேட்டு அருகாமையில் உள்ளவர்கள் போலீசார் மற்றும் ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குடிமங்கலம் SSI சண்முகவேல் ரோந்து வாகனத்தில் சிக்கனத்தூரில் உள்ள வாகன ஓட்டுநர் ஆயுதப்படை காவலரான அழகுராஜுடன் அங்கு சென்றுள்ளார். தென்னந்தோப்பிற்கு சென்று தந்தை மூர்த்தியை வெட்டிய மகன்கள் மணிகண்டன் மற்றும் தங்கப்பாண்டியை SSI சண்முகவேல் கைது செய்ய முயன்றதாக தெரிகிறது. கைது செய்து முயன்ற SSI-யிடம் தங்கள் குடும்ப பிரச்சனையில் தலையிட வேண்டாம் என தங்கப்பாண்டி மற்றும் மணிகண்டன் ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதம் முற்றியதில் தங்கப்பாண்டி மணிகண்டனுடன் சேர்ந்து தந்தை மூர்த்தி மற்றும் SSI சண்முகவேல் ஆகியோரை வெட்டியதாக தெரிகிறது. இதில் ஆயுதப்படை காவலர் அழகுராஜும் வெட்டியதாக கூறப்படும் நிலையில் அவர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். தொடர்ந்து சம்பவ இடத்திலேயே SSI சண்முகவேலும் பலியாகியுள்ளார். இந்நிலையில் தொடர்ந்து தகவலிருந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் SSI சண்முகவேலின் உடலை திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து மேற்கொண்ட தகவல் என்ன என்பது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தப்பி ஓடியதாக கூறப்படும் தங்கப்பாண்டி மற்றும் மணிகண்டன் ஆகியோரை பிடிக்க திருப்பூர் மாவட்ட SP கிரீஷ் யாதவ் தலைமையில் 6 பேர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டு தற்போது அவர்களுக்கு பிடிக்கும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.